இன்னைக்கான எபிசோட பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த ப்ளூ டீம்னு ஒரு 3 பேர் இருந்தாங்களே, அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு பரிதாபமா இருந்ததுங்க. ஏன்னா எப்படி சொல்றது, உசுரை கொடுத்து விளையாடிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் சப்பையா முடிஞ்சது பார்த்தீங்களா. அதை உண்மையிலே சொல்கிறேன், செம்ம இரிட்டேட் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பயங்கரமாக லைவ்ல பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஏன்னா இப்போ கிரீன் டீம் பிங்க் டீம் பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ எவிக்ட் ஆகிட்ட பிறகு இவங்க 2 டீம் தான் இருக்காங்க. இப்போ வந்து முத்துக்குமரன் இவங்க டீமில் வந்து பேசிட்டாரு. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பிடிச்சிக்கலாம். இப்போ முத்துக்குமரன் என்ன சொல்லிட்டாரு, நான் போய் ரஞ்சித்தை பிடிச்சிக்கிறேன், தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ரைனை பிடிச்சிக்கிட்டோம், மஞ்சரி வந்து ஜாக்லினை பிடிக்கணும், இப்படின்ற மாதிரி பிளான் எல்லாமே பக்காவாக செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிங்க் டீம் எவிக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்குள்ள தான் சண்டை, எந்த விதமான டீலும் இல்லை, டேரக்டாக அட்டாக் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ செம்மையான ஒரு ஃபைட்டு காத்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமான ஒரு கிளாஷ் வரப்போதுரா, ஒரு வாருக்கு தயாராகிற மாதிரி ஒரு பில்டப் இருந்தது. லைவ் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. எபிசோடில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட் பண்ணி காமிச்சானுங்க. ஆனால் லைவ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது நடுவில் பெரிய கேப் இருந்தது. ஸோ இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது பிக் பாஸ் வந்து இல்லை உங்ககிட்ட முயல் அதிகமாக இருக்கு, நீங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி எல்லோ டீம் சொன்னோன்னே, அடப்பாய் இதுக்கு ஏன்டா இவ்வளோ பில்டப், சத்தியமாக சொல்கிறேன் அந்த இடத்துல ஒரு ஃபைட் வந்து தான் பயங்கரமாக இருந்திருக்குங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளூ டீமா எல்லோ டீமா யாரா ஜெயிக்க போறா இதில் அப்படின்ற மாதிரி. கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸே இல்லாமல் ஒரு படத்தை முடிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் முடிச்சு விட்டு என்ன பண்ணிட்டானுங்க, எல்லோ டீம் தான் வின்னு, உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனிவேஸ் இதில் கடைசியிலேருந்து வருவோம். இப்போ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் உண்மையில கலக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல ஜாக்லினும் ரயனும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, நம்ம 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ரஞ்சித்துக்கும் இது தெரியும். ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஆரம்பிச்சிட்டாரு, கண்டிப்பாக பாஸ் எனக்கு வராது அப்படின்ற மாதிரி ரஞ்சித்துக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையிலே அந்த டீமுக்குள்ளே யாருக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் தான் போகணும். ஏன்னா ஜாக்லின் தான் ரயனை விட நிறைய இடத்துல எஃபோர்ட் போட்டது. அதுவும் இன்னைக்கான சண்டைலாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான சண்டை, அவ்வளோ சண்டையை போட்டது எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தான். ஸோ ஜாக்லின் தான் அந்த பாஸ் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாஸ் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ரஞ்சித் வந்து கவுண்டர் கொடுத்தாரு பாருங்க. அதாவது நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியுது. அதாவது இப்போ நான் வந்து எஃபோர்ட் போடல, நானும் எல்லாமே தான் பண்ணிட்டு இருந்தேன், நான் 2 மொபைல் பொம்மை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க தான் அவர் ட்ரை பண்ணார் அந்த டிஸ்கஷனில். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி தானே, ஸோ எல்லாருமே ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட்டாகணும் அப்படின்ற மாதிரி அவர் ரயனுக்கு வந்து போட்டார். ஆனால் என்னை பொறுத்த டிசர்விங் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டீமில் ரயனை விட ஜாக்லின், அதுக்கடுத்து ரயன் ஒன்றா சொல்லலாம். இந்த இடத்துல ரஞ்சித் ஏன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே டெசிஷன் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் ரயனும் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வேலையை மட்டும் தான் செஞ்சார். ஆனால் அவர் மேலே தப்பும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவரை விட பெட்டர் இவங்க 2 பேர் தான் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். இருந்தாலும் வேற என்ன பண்ணுறது, சப்போர்ட் இல்லை. இப்போ ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கிட்டே நல்லவனா இருக்காரு, ஜாக்லின்கிட்ட நல்ல ஃப்ரெண்டாக இருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரயனுக்கு சப்போர்ட் போகுது. ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, ரஞ்சித்தை பகச்சிக்கிறாங்க, ரயன் கூட மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி கம்மியாயிடுச்சு. ஆப்வியஸாக ஜாக்லினுக்கும் தெரியும் நம்மளுக்கு வராது, நம்ம ரயனுக்கு போட்டுருவோம், அவரும் ரயனுக்கு போட்டுருவார், நம்மளுக்கு போட மாட்டார். ஸோ எப்படி இருந்தாலும் அவனுக்கு 2 ஓட்டு வந்துடும், அவனுக்கு வந்துடும் தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா விஷால் காதில் போய் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரயனை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ரஞ்சித் அவர் இருக்காரு, நான் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு பேசினார் பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. ஏன்னா இவ்வளோ நாளாக ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்கஷன்லையும் அவரோட எப்படி சொல்றது, அவரோட ஒப்பீனியனும் ஒன்று இருக்காது. முத்துக்குமர் நிறைய தடவை சொல்லுவார், எதுக்குமே அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஒப்பீனியன் வைக்க மாட்டார். ஓகே சாமி, உங்களுக்கு ஓகேனா ஓகே சாமி, நீங்கள் தான் சொல்லுங்க சாமி, இப்படினே ரஞ்சித் ஓடிட்டு இருந்தார். கடைசியாக வெளியே போகிற வாரம் வந்து இப்படி பேசணுமா ஐயா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்னடா இது ரஞ்சித் தான் வெளியே போக போறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஞ்சித்தை வெளியே போக போகிறது இல்லை, அன்ஷிதா தான் வெளியே போக போகிறாங்க. ஏன்னா அன்ஷிதாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபைட் போயிட்டு இருக்கு. ரஞ்சித் வெளியே போவாரா இல்லை அன்ஷிதா வெளியே போக போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ ஃபைட் போகுதுன்னா, ரஞ்சித் தான் பாட்டமில் இருந்தார், இருந்தாலும் அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை நான் தான் வெளியே போவேன் பாருங்க, நான் இன்னைக்கு பண்ணுற சம்பவத்தெல்லாம் பாருங்க, அதை வச்சு எனக்கு ஓட்டே போடக்கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஒத்த கால நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கான சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமான சம்பவங்க. ஆக்சுவலாக மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனோட தான் ஆக்சுவலாக ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா பிங்க் டீம் கூட சேர்ந்து ப்ளூ டீம் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று பிளான் போட்டாப்ல. ஜாக்லின் கிட்ட வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டாரு, அந்த மாதிரி நீ ஐடியா போட்டனா அது ஒரு ஒஸ்டான விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே வேணாம் இந்த ஐடியா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் கூட டைப் வச்சிட்டாங்க. டைப் வச்சு பிங்க் டீம் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்கிட்டாங்க. அப்போ தான் பிக் பாஸ் என்ன சொன்னார், இன்னைக்கான ட்விஸ்ட் என்னன்னா முயல் பொம்மை. இந்த முயல் பொம்மையை நான் தூக்கியும் போடுவேன், கன்வேர்லையும் வரும், எப்படி வேணா வரும், அதை எடுத்து வச்சா தானே நீங்கள் வின்னு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிண்ட்டும் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த முயல் பொம்மைக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முயல் பொம்மைக்கு ஃபைட் வந்து ஆரம்பிக்குது. முதல் ஃபைட்லயே பார்த்தீங்கன்னா பிங்க் டீமை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. அதுக்கடுத்து பிங்க் டீம்கிட்ட 2 முயல் பொம்மை இருக்கு. இப்போ இந்த 2 முயல் பொம்மைக்கு தான் ஃபைட் இன்னைக்கு ஃபுல்லாக நடந்ததே. பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் டீமை போட்டு கசக்கிட்டு இருந்தாங்க, அதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கான ஃபைட்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக முத்துக்குமரனும் சரி ரயன் இந்த பக்கம் இவங்களாம் இன்வால்வ் ஆகவே இல்லை. முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை மட்டும் தான் கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டே இருந்தாரு. ஏன்னா ஜெஃப்ரியை ஹேண்டில் பண்ணுறது அவர் மட்டும் தான் பண்ணியிருந்தாரு. இந்த பக்கம் ரயன் வந்து ஹேண்டில் பண்ணல, ஏன்னா கை வந்து அடிபட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாப்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஜெஃப்ரி ஹேண்டில் பண்ணிட்டாரு, தீபக்கும் முத்துக்குமரனும் மாறி மாறி ஜெஃப்ரி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்து மஞ்சரியும் ஜாக்லின் தான் ஆக்சுவலாக இன்னைக்கான வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி ஆப்போசிட்ல பிங்க் டீம் அவங்களையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, டஃப் ஃபைட் கொடுத்தாங்க.
உண்மையிலே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோடு இவ்வளோ தூரம் போகிறதுக்கு காரணமே அன்ஷிதாவும் பவித்ராவும் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை விட மாட்டேன் கடைசி வரைக்கும் நிற்கிறேன்டா அப்படின்னு நம்ம நின்றுட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தப்புமே சொல்ல முடியாது. டஃப் ஃபைட் வந்து பிங்க் டீமில் 3 பேருமே கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெஃப்ரியும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்தாங்களே. இதில் மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக விளையாடு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க ஓகே. இதில் கரெக்டாக விளையாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா மட்டும்தான். அன்ஷிதாவும் சரி ஜெஃப்ரியும் சரி விளையாடின விதம் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கேவலமான விதம். அதுவும் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபக்கு தூக்கி ஒரே போடா போட்டுருப்பான், சோழியை முடிச்சு விட்டுருப்பான். அங்கே மட்டும் முத்துக்குமார் வந்து தீபக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ உண்மையில அந்த பையன் வந்து தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானான்னு தெரியல. ஒரு டாஸ்க் ஒரு கேம் விளையாடுறோம், ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சு என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. தீபக் அப்படியே அலைக்கா தூக்கிட்டு லைட்டா போட்டிருந்தா போன சீசன்ல பிரதீப் ஆண்டனி வந்து விஜய் வர்மா வந்து தூக்கி போட்டுருப்பாரு பாருங்க, அந்த மாதிரி தான் தூக்கி போட்டிருப்பான். விட்டு இருந்தா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு சமயம் தீபக்கே சொன்னாரு. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட நான் பயன்டா எங்கடா விட்டுட்டா கீழே ஊந்துருமோ அப்படின்ற மாதிரி பயம் வந்துருச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல முத்துக்குமரனை போயிட்டு பாத்தீங்கன்னா தீபக் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ரயன் வந்து ஜெஃப்ரியை பிடிச்சோன்னு இறங்கினாரு. உண்மையிலே ஜெஃப்ரி வந்து பெரிய கேஸ்ல நீங்க மாட்ட வேண்டியது எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஜெஃப்ரி வந்து எந்த விதத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ஃபுல்லாக ஆடணும் அப்படின்ற இன்டென்ஷனே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அங்கே தப்பிக்கணும். இப்போ ஒருத்தர் லாக் பண்ணிட்டானா அதுலேருந்து எப்படி வேணா ரிலீஸ் ஆகணும், என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி விளையாடிட்டு இருக்கான். முத்துக்குமரன் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாரு ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாடுறதுல ஒரு கேர்ஃபுல்லாக விளையாட மாட்டான், அடுத்தவங்களை கேர் பண்ணவே மாட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இது காரணம் என்னன்னா ஜெஃப்ரி ஹேண்டில் பண்ண விதம் அப்படிதான் கொஞ்சம் தான் தீபக் சோலி வந்து முடிச்சு விட்டுருப்பான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இவருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் இருக்க இன்னொரு ஆள் தான் அன்ஷிதாவை சும்மா சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கான வில்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அன்ஷிதா தான். ஏன் வில்லின்னு சொல்றேன்னா அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ஆக்சுவலாக அவங்களை ஹீரோயினி கூட சொல்லியிருக்கலாம் ஓகேங்களா. ஏன் வில்லின்னு சொல்றேன்னா அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக மஞ்சரியும் சரி ஜாக்லினையும் சரி அவங்க வந்து எப்படி தெரியுமா நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க வந்து இந்த இது எப்படி சொல்றது இந்த டாஸ்க்ல விளையாடுறாங்கன்னு நினைக்கல. உண்மையிலே அவங்கள வந்து அடிக்க ஒரு ஆளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து இவங்க 2 பேருமே பார்த்தாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் ஹேண்டில் பண்ணும்போது அவங்க மூஞ்சில் அவ்வளோ ஒரு வெறி, இந்த புனித ஆத்மா மாதிரியே சுற்றி இருந்தாங்களே இவ்வளவு நாள். இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அன்ஷிதாவோட அந்த ரியல் ஃபேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ரியல் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். சீரியஸ்லி நிறைய இடத்துல அன்ஷிதாவை பார்க்கும்போது ஏமா என்னமா இப்படி ப்ரோவோக் பண்ற, அதாவது அருண் தான் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரோவோக் பண்ணுவாரு, அவரே இவங்க வந்து மிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். பயங்கரமா ப்ரோவோக் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க கூட யாரு பேசினாலுமே ஆப்போசிட்ல இதுவே வெளி உலகத்துல வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்ல நிக்கிறவங்க போய் சப்பு சப்புன்னு கணத்திலே வச்சிருவான் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அடிச்சிட்டாங்க அவங்கள ஓகேங்களா. அடிச்சதுக்கு அப்புறம் அன்ஷிதா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா விஜய் சேதுபதி எனக்கு வந்து நியாயம் வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தீர்ப்பு வழங்கணும், அந்த கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அன்ஷிதா என்ன சொல்றாங்க, அவ எப்படியே மேல கை வைப்பா அப்படின்னு நம்ம திருப்பி விஷால்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கேப்டனா நீ நீதி வழங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இதெல்லாம் வீக்கெண்ட்ல தான் பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷால் கலந்துக்கினாப்ல. ஆக்சுவலா இதுல மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நீதி என்னன்னா ஆக்சுவலா ஜாக்லின் பண்ணது தப்பு தான், அடிக்க போயிருக்கூடாதான் அடிச்சிருக்கூடாதான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பெருசாலாம் அடிக்கல. ஆக்சுவலா கையை எப்படி சொல்றது கையை பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிச்சு விட்டாங்க. ஆனா மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஜாக்லின் மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா அன்ஷிதா மேலேயும் தப்பு இருக்கு. ஆக்சுவலாக அங்கே வந்து ஜாக்லின் காலு மேலே 2 பேர் உட்காந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 2 பேர் காலு மேலே உட்காந்துருக்காங்க படுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோ வெயிட் அவங்களால தாங்க முடியல. காலுன்னு கத்துறாங்க. கத்தும் போது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா எந்திரிச்சிக்கோங்க, சுத்தமாக எந்திரிக்கவே இல்லை. அவங்க இந்த இடத்துல மட்டும் இல்லை நிறைய இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து கேம் விளாட்றேன் ஓகேவா, அங்கே உன் கால் வலி கை வலி அதெல்லாம் என்ன காதில் வந்தாலும் சரி அதெல்லாம் உனக்கு வலிக்குதா அப்போ கேம் விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி தான் அன்ஷிதாவோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே இருந்தது. நிறைய இடத்துல அதை கிளியராகவே பார்க்க முடிஞ்சுது. அதாவது ஒருத்தவங்க விளாட்றாங்க, ஒரு கண்டஸ்டன்ஸு கூட விளாட்றாங்க, அந்த ஒரு கேர் இருக்கணும்ல. மற்ற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா தாயுள்ள மாணவள் நான் வந்து புனித ஆத்மா அப்படின்ற மாதிரி அன்ஷிதா பேசுறாங்க. இங்க ஒரு பொண்ணு வந்து கால் வந்து வலின்னு கத்துது அப்படின்னும் போது கொஞ்சம் எழுப்பிட்டு நீங்க 2 பேரும் அந்த பொம்மையை பிடிச்சிட்டு தானே இருக்கீங்க, சரி எந்திரிச்சு கொஞ்சம் பக்கத்துல வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு இன்டென்ஷனும் மேலே படுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொல்றாங்க அவ்வளோ நேரம் வலின்னு கத்துறல ஏன் விட மாட்டேன், உனக்கு ஒன்றுனா நாங்கள் விட்றோம்ல, உன்னை லாக் பண்ணும்போது உனக்கு வலிக்குதுன்னு சொன்னா நாங்கள் விட்றோம்ல, நீ மட்டும் எதுக்கு பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நியாயமான கேள்வி தான். ஆனா இதை கேட்டோன்னு அன்ஷிதாக்கு பார்த்தீங்கன்னா வான்னு நாங்கள் பாருங்க. அப்போதான் ஜாக்லின் வெறியேறிச்சு, நேடி வான்னு சொல்றேன் இருடி வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடிக்க போனாங்க. ஒன்னு அடிக்க போனோன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, என்ன எப்படி நீ அடிக்க வருவேன், ஏமா நீ தானமா வாவான்னு கூப்பிட்ட, நீ வாவான்னு கூப்பிட்டா உன்னை அடிக்க தானமா வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுச்சு. ஆக்சுவலாக அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடா ஜாக்லினை அடிக்க வச்சாங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ப்ரோவோக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் மஞ்சரியும் பண்ணாங்க. அவங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்கல்ல, நடிகை நடிக்காத, அது மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்காது இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த வார்த்தையெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இப்போ என்ன தோணுதுன்னா அது ஒருவேளை கெட்ட வார்த்தை மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிக்காத அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ட்ரிகர் ஆகுது. அந்த அளவுக்கு அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா நடிக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
இந்த இடத்துல அன்ஷிதா அவங்க எனக்கு தெரிஞ்சு வச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல மட்டும் அன்ஷிதா வெளியே போகலன்னு வச்சுக்கோங்களேன், அன்ஷிதாக்கு சிறப்பான செய்கைகள் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வெளியே போற மாதிரி இருந்தால் பெருசாக அடிக்க மாட்டாங்க. சரி வீட்டுக்கு போறவங்களை வந்து அடிக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இன்டென்ஷன் இருக்கு. இல்லை இது ஒரு விதிவிலக்கா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வெளியே போகும்போதும் வாங்கிட்டு போ, அதாவது அவங்க ஆளு அர்ணவ் வெளியே போகும்போது அடி வாங்கிட்டு போனார்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அடி வாங்கிட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ராணுவுக்கு அடிபட்டுச்சு, அவன் கை வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன சொன்னாங்க, நடிக்காதடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து உண்மையிலே அவங்க இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, வந்து ஒரு பயங்கரமான சீரியல் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் அடிச்சுக்கவே முடியாது, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போட்டு ஐயோ எனக்கு அப்படி தெரியாது, உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படி கண்ணீர் ஊத்துச்சு, அவ்வளோ ஃபீல் பண்ணாங்கல்ல. திருப்பியும் அதே தான் அவங்க பண்றாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்றாங்க. அன்னைக்கே கிளியரா சொல்லியாச்சு எல்லாருமே, ஆக்சுவலா நடிக்காத, இந்த மாதிரி ஒருத்தன் அடிபடும் போது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ சொல்லும் போது வந்து இல்ல உண்மையிலே எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்றதுனால ஃபீல் பண்ணி நான் சாரி கேட்கறேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ அழுவு வருது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருப்பி எனக்கு ஜாக்லின் வலிக்குதுன்னு சொல்லும் போது நடிக்கிறவன் சொல்றானா, அப்ப என்னதான் உங்க கேரக்டர், அப்ப இங்க இவ்வளவுதான் உங்களோட கேரிங் கரெக்டா, அதாவது கேமரா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களோட பயங்கரமான கேரிங்கான ஆளு அப்படின்ற மாதிரி மட்டும் தான் காமிச்சிப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. சீரியஸ்லி அன்ஷிதா பண்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இவங்க அவ்வளவு புனிதமானவர்களாம் இல்லை. ஏன்னா அவங்க காமிக்கிறது அந்த அளவு காமிக்கிறாங்க, ஆனா அவ்வளவு புனிதமானவர்களாம் இல்லை. இன்னைக்கு அது எபிசோட்ல பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஓகேம்மா, அப்போ உனக்குள்ள அவ்வளோ வன்மை இருக்குது, அந்த வன்மை இருக்குதுன்னு, அப்போ அது வன்மை இருக்குன்னு ஒத்துக்கோ. அதை விட்டுட்டு பார்த்தோன்னா எனக்கு அப்படிலாம் இல்லை, நான் யார் மேலேயும் ஹர்ட் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்த இடத்துலாம் அதாவது சான்ஸ் கிடைக்குதோ அந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆப்பு வச்சுட்டு இருக்காங்க. அன்ஷிதாக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், தீபக் யாருமே பேச முடியல. ஏன் சொல்லுங்க, அவங்க வந்து பாசம் காட்டுறாங்க அப்படின்றதுனால பேச முடியல. அவங்க கிட்ட ஆப்போசிட்டில் போய் நின்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செஞ்சு விட்ருவாங்க. யார் எவ்வளோ தான் நல்லா பேசினாலும் சரி, மஞ்சரி எதுக்கு இந்த அளவு கதறாங்கன்னா அன்ஷிதாக்கு ஆப்போசிட்டில் நின்று பேசவே முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட பேசும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் நின்னுட்டீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிச்சில் போயிடும். இதே விஜய் சேதுபதி வீக்கெண்டில் பேசும்போது பார்த்தீங்கன்னா சார் அப்படின்ற மாதிரி எப்படி தொண்டை கட்டின மாதிரி பேசுவாங்களே, அதுதான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது இப்போ மட்டும் பண்ணல, ரொம்ப நாளாக அன்ஷிதா இதை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போச்சு, கடைசியில் பார்த்தீங்கன்னா பிங்க் டீம் வந்து தோத்து போச்சு. ஓகேங்களா, இப்போ தோத்து போனது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மஞ்சள் டீம் கூட மோத போனது, அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லோ டீம் தான் வின்னு சொன்னது, இது எல்லாமே ஓகே, கேம் வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இதில் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் பயங்கரமாக கஷ்டப்பட்டானுங்களே, உசுர குத்து விளாண்டானுங்களே, கடைசியில் ஏன் ப்ளூ டீம் தோத்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லோ டீம் வந்து இந்த எப்படி சொல்றது, அவங்களும் விளையாண்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஜாக்லின் அவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க. ஆனால் ஜாக்லின் போட்ட எஃபோர்ட் அளவுக்கு ரஞ்சித்தும் ரயனும் போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதாவது இவங்களை வச்சு தான் இவங்களை அடிச்சது. ஓகேங்களா, இவங்களை வச்சு தான் எல்லாமே பண்ணது. நடுவில் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க சும்மா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை வந்தது, அந்த பொம்மை எடுக்கிறது, இது எல்லாமே இவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சு இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ரயனுக்கு கொடுத்தாச்சு, இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கான டிஸ்கஷன் வருது. ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக முத்துக்குமரன் சொல்லிட்டு தான் இருந்தார், அதாவது அவங்க டீமுக்குள்ள சொல்லிட்டு இருந்தாரு நம்மளை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ரயன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே செல்ஃபிஷாக இருந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு அலையன்ஸில் இருக்கும், ரெண்டு பேரும் எப்படி சொல்ல ஒன்றா சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறோம் அப்படின்னும் போது அதுலேருந்து வர ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக தானே பிரிச்சுக்கணும். அதை வந்து அப்படி பிரிச்சுக்காம நான் எடுக்கிறது எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பிரிச்சு, சரி ஓகே பிரிச்சுக்கோ. அந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு வந்த பொம்மை இருக்குல்ல, அந்த முயல் பொம்மை, அது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி வந்துருச்சு. ஓகேங்களா, மூணாக தான் பிரிஞ்சு வந்தது. அதில் அதுக்கு முன்னாடி எடுத்த பொம்மை வந்து முழுசாக இருக்குது. ஸோ அந்த பொம்மையை அவங்களுக்கு கொடுக்கணும்ல, ஏன் அவங்களுக்கு கொடுக்கணுன்றனா ஆல்ரெடி உங்ககிட்ட 3 பொம்மை இருக்கு. ஸோ 4வது பொம்மை தான் இந்த பொம்மை. ஸோ உடஞ்ச பொம்மை நீயே வச்சுட்டு முழுசா இருக்க பொம்மை அவங்ககிட்ட கொடுக்கறது விட்டுட்டு, அதுதான் முத்துக்குமரன் கேட்குறாரு. 2 பொம்மை இருந்தது, அதில் ஒன்று முழு பொம்மை ஃபஸ்ட்டே எடுத்தாச்சு, எடுத்து நீ வச்சுக்கிட்ட. ஓகேங்களா, அது வந்து நாங்கள் போய் அங்கே ஹெல்ப் பண்ணும் போது தான் ஜாக்லின் எடுத்தாங்க. ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வர பொம்மை வந்து உடஞ்சி வந்துருச்சு. இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி 3 பொம்மை இருக்கு. இப்போ இந்த உடஞ்சி வந்த பொம்மையை நீ வச்சுக்கோ, முழுசா இருக்க பொம்மையை என்கிட்ட கொடுத்துரு, என்கிட்ட இப்போ 2 பொம்மை இருக்கும் டோட்டலாக அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயன் வந்து ஒத்துக்கவே மாட்டாப்ல. அங்கே தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு செம காண்டாயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ இப்படி பேசிட்டு இருக்கான், இவ்வளோ செல்ஃபிஷாக பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காண்டாய் தான். எப்பா இந்தப்பா உடஞ்ச பொம்மையை கொடுப்பா, இந்தப்பா உனக்கு தேவை முயல் தானே, இந்த முயலை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு முழுசா இருக்க முயல் எடுத்து வந்து கொடுத்துட்டாப்ல. அங்கே கொடுத்துட்டு செம்ம காண்டா தான் போயிருந்தாப்ல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா அப்பயே பேசிட்டாப்ல, இதுக்கப்புறம் உங்க கூட எந்த டீல் இல்லடா, அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபைட் தான். அதாவது லைவ்ல பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. ஆனால் அவ்வளோதான், தீபக் கிட்ட சொல்லிட்டாரு, ஆனால் அவ்வளோதானே, நீ தானே ஹேண்டில் பண்ணணும், நீ ரஞ்சித் ஹேண்டில் பண்றியா இல்லை ரயன் ஹேண்டில் பண்றியா கேட்டாங்க. தீபக் சொல்லிட்டாரு, ரஞ்சித் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, என்னை போட்டு நசுக்கி விட்டுருவாரு, நீ வந்து ரஞ்சித் ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் வந்து ரயன் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபைட்டுக்கு அப்பயே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. எனக்கு அதனால சொல்றேன், லைவ் பார்க்கும்போது அது பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே அவ்வளோதான்டா, ஒரு வாருக்கு ரெடி, அவங்க 2 டீமும் அடிச்சுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள இருக்காங்களா மற்ற கண்டஸ்டன்ஸ், அவங்களுக்குமே அந்த எப்படி சொல்ல கியூரியாசிட்டி இருந்தது. ஓகே இவனுக்கு 2 பேரும் எப்படி அடிச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு. அருண் மூஞ்சிலாம் அந்த ஒரு இது தெரிஞ்சுது, ஆஹா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே ஹெவியாக அந்த ஒரு எப்படி சொல்ல கியூரியாசிட்டிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுன்னா சப்பையாக தான் முடிஞ்சுது.
எனக்கு தெரிஞ்ச என்ன நினச்சிருப்பாருன்னா, நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் வந்துருச்சு, இதுக்கு மேலே கண்டென்ட் வேணும், இதுக்கு மேலே கண்டென்ட் வேணும்னு நினச்சா அடிச்சுட்டு செத்துற போகிறானுங்க அப்படின்ற மாதிரி நினச்சாரு என்னன்னு தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து அதுக்கு மேலே வளர்க்காம வந்து சிம்பிளாக முடிச்சு விட்டாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் ரயனுக்கும் கடைசியில் வந்து கிளாஷ் வந்தது. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நின்னோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ டீமை தான் அட்டாக் பண்ண வந்தாங்க. ரெட் டீம் இருக்கும்போது வந்தபோது ஸோ ப்ளூ டீம் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு உங்களை அடிக்கும் போது நாங்கள் தானே ஹெல்ப்புக்கு வந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கோட்டையை வந்து தொடவே விடலை. ஆனால் செகண்ட் டைம் அவங்க எங்களை அடிக்கும் போது எங்கள் கோட்டையை ஃபுல்லாக செதைச்சிட்டானுங்க. செதைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கல்லே இல்லை. ரயன் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் தான் அந்த ஒரு கல் எடுத்துன்னு வச்சேன், கடைசியாக நான் தானே வச்சேன் அந்த கல் அப்படின்ற மாதிரி. கடைசியாக வந்து வைக்கிறது மேட்டர் இல்லை, அவன் வந்து செதைக்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா தடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடக்கும்போது முன்னாடியே வந்து தடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணலடா. அதாவது நாங்கள் உங்களுக்காக 10 இடத்துல நின்னா நீங்கள் எங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல தான் நின்றுருக்கீங்க. அந்தளவுக்கு ஃபுல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆப்வியஸாக ரயனுக்கு தெரியும். அது ஒத்துக்கிட்டு ஆமா முத்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வின் பண்ணுறது தான் பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு போல அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை நாங்கள் நின்னோம், நாங்கள் வந்து கரெக்டான இதில் தான் போனோம், நாங்கள் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி தப்பாலாம் ஆடணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உண்மையிலே கஷ்டப்படுது. எந்த டீம் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் ரயனே ஒரு இடத்துல சொன்னார், ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டப்பட்டது பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் தான். ஸோ அவ்வளோ எஃபர்ட்டை போட்டாங்க. தீபக்லாம் ஒரு ஏஜுக்கு பயங்கரமாக எஃபர்ட் போட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டும் சரி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போனது வந்து ப்ளூ டீம் தான். இவ்வளோ கதர்னியடா முத்துக்குமரா ஒன்றுமே இல்லாமல் போச்சடா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாமே கதறிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க. ஆனால் என்ன கடைசியில் அந்த ஃபைட்டு ஒன்று நடந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு விஷயம், வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து மதியானம் ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. இந்த அருண்லாம் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாரு, 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெட் டீமும் பிங்க் டீமும் சேர்த்து ப்ளூ டீம் அடிக்க வந்தாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லை, கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ 6 பேர் சேர்ந்தா 3 பேர் அடிச்சாங்க. அப்போ உங்களுக்கு தப்பா தெரியல. இப்போ என்ன சொல்றாரு, 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியும் சரி அது பவித்ராவும் சரி எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணதை தான் அவங்களுக்கு திருப்பி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வலிக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, ஏன் ஃபைட் இவ்வளோ நாள் போச்சு, இவ்வளோ நேரம் போச்சுன்னா ஜாக்லைனும் மஞ்சரியும் மட்டும்தான் இவங்க 2 பேரையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பாய்ஸ் எல்லாருமே உள்ள வந்திருந்தா அந்த 6 பேர் உள்ள வந்திருந்தா எப்பயோ முடிஞ்சிருக்கும், கையில் இருந்து பிடிங்கிட்டு போயிருக்கலாம். சரி அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆஷா ஆடுற மாதிரி ஆயிடுமே, அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்ற இன்டென்ஷன் கோஸ் தான் விலக்கி விட்டு இந்த பக்கத்தில் மஞ்சரி நீ பிடிச்சிக்கோ, ஜாக்லை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் விட்டது. ஸோ அது கூட இவங்களுக்கு புரியாமல் அருண் என்ன சொல்றாரு, இல்லை நீங்கள் அந்த இது சீக்கிரமாக முடிச்சிருக்கணும், சீக்கிரமாக முடிச்சு எதாவது ஆயிடுச்சுன்னா ஒன்று அருண் பழி போட்டு வரல, இந்த முத்துக்குமரன் தாங்க ஏதாவது பண்ணிட்டான், அவன் தாங்க இவ்வளோ ஆஷா ஆட்டான் அப்படின்ற மாதிரி பழியை போட்டு விட்டுருவாரு. அது அருண் என்ன சொல்றாரு, கேம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருக்கணும், நீங்கள் அதை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு, ரொம்ப மட்டமாலாம் போல. ஆனால் என்ன நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேர் அன்ஃபேர்னு ஒன்று வரும் இல்லை, கேமை பொறுத்த வரைக்கும் அது இல்லை, எப்படி வேணால் அலைன்ஸ் வைக்கலாம். ஆக்சுவலாக இப்போ ரயன் பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தப்புன்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ரயன் பண்ணது ஒரு கேம் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரன் பண்ணது ஒரு கேம் மெத்தட். என்னன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்றது, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும் போது இப்போ ஒரு இடத்துல போய் கொள்ளடிக்கிற மீன்ஸ் ஒரு இதில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கொள்ளடிக்கிறேன்னா அதுதானே ஒரு டீம் கிட்ட இருக்க மொத்த இதையும் கொள்ளடிக்கிறேன்னா 2 பேரும் பாதி பிரிச்சுக்கணும், அதுதானே பார்ட்னர்ஷிப். அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளூ டீம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எல்லோ டீம் என்ன சொல்றாங்க, கொள்ளடிக்க போவோம், உன் கையில் கடிக்கிறத நீ எடுத்துக்கோ, என் கையில் கடிக்கிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கொள்ளடிக்க போகும்போது அங்கே வர இந்த எப்படி சொல்றது பாதுகாப்பு இருப்பாங்களே அவங்க எல்லாருமே ப்ளூ டீம் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. இந்த எல்லோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்களா, இப்போ நம்ம போய் மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லோ டீம் பயங்கர சொகுசாவே இந்த டாஸ்க்கை வந்து பயங்கரமாக ஜெயிச்சானுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது அவங்க கிட்ட கஷ்டம் இருக்கு இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெட் டீமும் அதே மாதிரி சரி பிங்க் டீமும் ப்ளூ டீமும் பட்ட அளவுக்கு கஷ்டம் அவங்க படல. அது வந்து ஆப்வியஸாக தெரியுது. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 2 டீம் தான் ரொம்பவே கஷ்டப்படுது. ஒன்று வந்து பிங்க், இன்னொன்று வந்து ப்ளூ. இந்த 2 டீம் தான் அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனது ப்ளூ டீம் தான். ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க மேலே தான் தாக்குதல் நடந்துகிட்டே இருந்தது. அந்த தாக்குதல் அவ்வளோத்தையும் சமாளித்து கடைசியில் வந்தாங்க. ஆனால் வந்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் பிரோஜனமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இதில் விஜய் சேதுபதி வந்து யார் மேலே தப்புன்னு சொல்லுவார், யார் மேலே சரின்னு சொல்லுவார், உங்களோட தாட்ஸ் எதுவும் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.